அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 11/6/2024, பஞ்சமி திதி மாலை 5:28 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி, ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 11:36 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மிதுன லக்னம், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவானுடன் சூரியன், புதன், சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, அதிகாரிகளை சந்திக்க, விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, விவாதங்களில் பங்கேற்க, பழைய ஓட்டை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிந்திக்கும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நல்லதையே சிந்தியுங்கள். சந்திக்கும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் நல்லவர்களையே சந்தியுங்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. தனிமையில் உட்கார்ந்துருக்கும் போது கூட நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க. மற்றவங்களுக்கு என்ன நல்லா பண்ணலாம், எது நல்லது செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி 2 நண்பர்கள் 3 நண்பர்கள் மட்டும் இருந்தாலும் அந்த 3 பேரும் முத்தானவர்களாக, சத்தானவர்களாக இருப்பாங்க. 10 நண்பர்களில் பழுதானவர்கள் இருப்பதை விட 3 நண்பர்கள் முத்தானவர்கள் இருந்தாலே போதுன்னு நல்லவர்களையே நீங்கள் சந்திப்பீங்க. அப்படிப்பட்ட நற்குணங்களுக்கு அதிபதியானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய சுகாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, அதே மாதிரி இருக்கிற வீட்டில் பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்களை கொடுத்து புதுசு வாங்கிறது, சமையலறை சாதனங்கள் வாங்கிறது அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் சுப செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வண்டி வாகனத்தினுடைய பழுதையும் கொஞ்சம் சரி பார்ப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல யோகாதிபதி குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட இன்னைக்கு கேட்டு பார்க்கலாங்க. அதில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு செய்து லாபம் பார்ப்பீங்க. சின்ன சின்ன விளம்பர யுக்திகள் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பெருசாக கேட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மூலமாக நல்லது நடக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, பணவரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கருத்துக்கள் பழையதாகவும் இருக்கலாம், பலர் கூறியதாகவும் இருக்கலாம். ஆனால் அதை உயர்ந்த வகையில் அழகாக கூறுபவர்களுக்கே பெருமையும் சிறப்பும் அதிகமாகி கொண்டே போகும். ஆமாங்க,
திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி பல நூற்றாண்டுகள் ஆகுதுங்க. ஆனாலும் அந்த திருக்குறளை சரியான இடத்துல தன்னுடைய பேச்சில் சில பேச்சாளர்கள்லாம் எடுத்து கையாளுவாங்க. அந்த மாதிரி எடுத்து கையாளும் பொழுது திருவள்ளுவரை விட இந்த எடுத்து கையாளுபவர்களுக்கு கைத்தட்டல்கள் அதிகரிக்குங்க. நீங்களும் அப்படித்தாங்க. எப்பொழுதுமே யாருக்கிட்ட என்ன பேசணும், எதிரளவுக்கு பேசணும், என்ன பேசினா எப்படி பேசினா சரியாகுங்கிற சூட்சுமத்தையும் ராஜதந்திரத்தையும் அறிந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தனபூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வளைஞ்சு கொடுத்து போய் இன்னைக்கு நீங்கள் நிமிர்ந்து நிற்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குரு பகவானுடன் சூரியன் புதன் சுக்கிரன்னு 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு. சந்தோஷமும் இன்றைக்கு அதிகரிக்குங்க. யோகாதிபதிகள் சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேருமே ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்னதாக புது விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. உயரதிகாரிகளுடன் இருந்த மோதல் போக்கெல்லாமே மாறுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அண்டை வீட்டு விருந்தை விட தன் வீட்டு கஞ்சி சோறே மேல் அப்படிங்கிற ஒரு பழமொழி உங்களுக்காகவே சொல்லப்பட்டிருக்குங்க. அனாவசியமாக அடுத்தவங்க வீட்டில் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அப்படியெல்லாம் நான் வெளியில் எங்கேயும் கை நினைக்க மாட்டேங்க, எங்கேயுமே கை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தன்மானத்துடன் கூழோ குப்பையோ ஏதோ நம்ம வீட்டில் நம்ம கையால் உழைச்சி நம்ம வருமானத்தில் வந்ததில் சாப்பிடுவோம், இரவல் வருமானம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சுய கட்டுப்பாடுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. குழப்பங்கள்லேருந்து இன்னைக்கு நீங்கள் வெளியில் வருவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. 12வது வீட்டில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால வீட்டை புதுப்பிக்கிறது, வீட்டில் கூடுதல் அறை அமைக்கிறது, அது மாதிரி சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான யோசனைகள் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த காலேஜில், அவங்க எதிர்பார்த்த பாடப்பிரிவில் அவங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பை நல்ல விதத்தில் அவங்க தொடர்வாங்க. ஒரு சிலருடைய பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வருங்க. புது ஏஜென்சி தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சலசலப்புகளெல்லாம் நீங்கி ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்கும். அலுவலகத்தில் எல்லாரும் உங்ககிட்ட சிரித்து பேசுவாங்க, சில சந்தேகங்களையும் கேட்பாங்க. உயரதிகாரிகளுக்கும் நீங்கள் நெருக்கமாவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அகம் தூய்மையாக இருந்தால் கமண்டலத்திலும் கங்கையை வரவழைக்கலாம்
ஆமாங்க, மனசு சுத்தமாக இருக்கணுங்க. நம்ம மனசு எந்த அளவுக்கு தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளார இறைவன் வந்து உட்காருவார். இறக்கப்பட்டு நம்ம கேட்குறதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசுக்குள்ளார கள்ளம் கபடம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்களை மீறி சின்னதாக ஒரு கோபம், ஒரு சலிப்பு, அலுப்பு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஏன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் கவனமாக இருங்க. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக கொண்டு போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, எதுக்கெடுத்தாலும் அழுத்துக்கிட்டீங்க, சலிச்சுக்கிட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசி முடிவெடுக்க பாருங்கள். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எல்லா வகையிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட நிதானமாக பேசுங்க. உங்கள் குடும்ப விவகாரங்களை அவங்கள்ட்ட போய் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். ஆறுதலுக்காக ரகசியங்களை வெளியிடாதீங்க. அது அப்புறம் ஆபத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அறிவாளி போல் சிந்தித்து சாதாரண மனிதனைப் போல் பேசு. நீங்கள் அப்படி தாங்க. ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதா இருந்தால் ரொம்ப யோசிப்பீங்க, அறிவுபூர்வமாக நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் நடைமுறைக்கு அது எது ஒத்து வரும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய சாதாரண மனிதனைப் போல் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. இதுதாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை. அப்படிப்பட்ட திறமைசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அத்தியாவசிய செலவுகளாக இருக்கும், சுப செலவுகளாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. விளையாட்டு கருவிகளாக இருந்தாலும் சரி, சாதனங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் பழுதான அந்த மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி புதுசு வாங்கிடலாம், சமைக்கிறதுக்கே நேரம் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியும் செய்வீங்க. அந்த மாதிரி செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக 10வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, இந்த ஊரும் நாடும் நல்லா இருக்கணும்னு சொந்த ஊரில் சில சுப நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு சில பொது காரியங்களை முன்னால் நின்று இன்றைக்கி நீங்கள் நடத்துவீங்க. கோவில் கட்டுறது, அது மாதிரி குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தர்றது, ஏதாவது ஒன்று அந்த மாதிரி சில விஷயங்கள், சில வசதிகள்லாம் செய்து கொடுப்பீங்க. அதே மாதிரி கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்னதாக புது விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எந்த வேலையை எடுத்தாலும் இழுபறியாக இருக்குது, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, பணவரவு உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, அந்தி ஈசல் அடைமழைக்கு அறிகுறி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, சாயந்தர நேரத்தில் அந்த ஈசல் பூச்சியெல்லாம் வெளியில் பறக்க ஆரம்பித்தா தொடர்ந்து மழை பொழியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரியவங்களுக்கு தெரிந்த பல விஷயங்கள், பல சூட்சுமங்கள், சில இயற்கை ரகசியங்கள், இதையெல்லாம் சின்ன வயசிலேயே பெரியவங்களோட சேர்ந்து பேசி பழகி பெரிதாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய புத்திசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அடகில் இருக்கக்கூடிய பொருட்களை ஒன்று ஒன்றா மீட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தங்க நகைகள் மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பொருட்கள் களவு போகாமல் பார்த்துக்கணும். குடும்பத்தோடு வெளியூருக்கு போகிறீங்கன்னா பாதுகாப்பை நல்லா பலப்படுத்திட்டு அப்புறம் கிளம்புறதும் ஒரு வகையில் நல்லதுங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு மனை வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை பார்த்துட்டு வாங்குங்க. இன்றைக்கி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதை எடுத்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நண்பர்கள், உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு சந்தோஷமாக மாறும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்பு இருக்கும், ஆனால் அது பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரத்திலேயும் லாபம் இருக்குது, உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுமாராக இருக்குதுங்க. வீண் செலவுகள் வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க, பணவரவு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, அவமானம் செய்து வெகுமானம் கொடுத்தது போல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. சிலர்லாம் சில நேரங்களில் நம்மளை அப்படியே ராஜபோகமாக வரவேற்று நமக்கு எல்லா மரியாதையும் கொடுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தவங்க வேறு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள அப்படியே ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசி நம்மளை கொஞ்சம் மட்டம் தட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. காசு, பணம், பதவி எல்லாம் அவங்கள்ட்ட இருந்ததுன்னா இருந்துட்டு போட்டுங்க. அதுக்காக நம்மளை அவமானப்படுத்தினா நாம் அதெல்லாம் தாங்கிக்க முடியுமான்னு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே மாதிரி சந்திரன் பலமாக இருக்கிறதுனால புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் சிலருக்கு உத்தியோகத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பள பாக்கிய தொகை கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இடத்தை விற்கிறது அல்லது வாங்கிறது, அது சம்பந்தமான முயற்சிகள் அதெல்லாம் பலிதமாகும். சகோதரிக்கு கல்யாணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களும் இன்றைய தினத்தில் பேசலாம். பழைய நண்பர், உங்கள் கூட பள்ளிக்கூடத்தில் படித்தவர், அவர் இன்றைக்கி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பழைய நினைவுகள் எல்லாமே மனசுக்குள்ளார அப்படியே கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். புது பங்குதாரர்களை சேர்க்கறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் திடீர்னு எங்கேயாவது பணம்
கொடுத்து ஏமாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்யாதீங்க. இந்த சீட்டு பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் யாராவது இதாக ஆரம்பித்தாங்கன்னா அதெல்லாம் சேராதீங்க. அதெல்லாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பயன்படுத்தாத இரும்பு துருப்பிடித்துவிடும். தேங்கி கிடக்கக்கூடிய நீரானது அசுத்தமாகிவிடும். அதே போல் சுறுசுறுப்பில்லாமல் ஓய்ந்து கிடக்கக்கூடிய மனமானது தூய்மை இல்லாமல் சோர்ந்து போய்விடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எப்பொழுதும் எறும்பை போல சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். 4 வருஷ பிரச்சனைங்க, 4 நிமிஷம் பேசணுங்க, எல்லாம் சரியாயிடுச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பல சிக்கல்களுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ் வர ஆரம்பிக்கும். பேசாமல் இருந்தவங்க, கண்டும் காணாமல் போனவங்கள்லாம் வலியை வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி சில பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. ஆனாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதெடுத்தாலும் கொஞ்சம் தடங்கலாகுதே, எதெடுத்தாலும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகுதே, சின்னதான செயல்களை கூட ரொம்ப போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அதிகாரிகளும் நெருக்கமாவாங்கங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு நிச்சயமாக உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அவரை விதைக்க புடலை காய்க்குமா அப்படின்னு ஒரு பழமொழிங்க. என்ன நாம் செய்கிறோமோ அதுக்கான பலன் உடனே திரும்ப கிடைக்கும். எதில் நாம் ஆர்வம் காட்டுறோமோ அந்த துறையில் தான் நாம் முன்னுக்கு வர முடியும். நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப வந்து சேரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதன் மூலமாக நமக்கு நிச்சயமாக நல்லது தான் நடக்குங்கிறதுல நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குது. குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. முடியாத பல காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். பூராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க, கொஞ்சம் அழுத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் மாறி இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். சின்ன சின்னதாக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல,
வாடிக்கையாளர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னைக்கு கொஞ்சம் லாபமும் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலைகள் உருவாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் இருந்து வந்த மோதல் போக்கெல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆனாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் அவசர முடிவுகளை தவிர்க்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. இருந்தாலும் நீங்கள் பார்த்து பதனமாக சூதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அன்பே பிரதானம், அதுவே வெகுமானம். ஆமாங்க, அன்பை தவிர வாழ்க்கையில் என்னங்க இருக்குது? நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மக்கிட்ட கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட நாம் அன்பு காட்டணும்னா நிச்சயமாக நாம் பெரிய அளவில் நிம்மதியாக இருக்க முடியுங்க. ஏன்னா அன்புக்காக தான் எல்லா உயிரினங்களும் ஏங்குகிறது. அன்பை காட்டிட்டோம்னா எல்லா உயிரினங்களும் நமக்கு அடிமையாகிவிடும். இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு அறிந்தவர்கள், அறியாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லோர் மீதும் அன்பு காட்டக்கூடிய அன்பர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் தான் உங்களுக்கு. அவங்க 2 பேருமே ஒரே வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. விழுந்து கிடந்த நீங்கள் இனிமேல் நிமிர்ந்து நிற்பீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வர ஆரம்பிக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னங்க குரு பயிற்சியாகி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, ஒன்றும் காணமே அப்படின்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக அடுத்தடுத்து யோக பலன்களை இன்றைக்கி எதிர்பாருங்க. 7.5 சனி இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச பாடில்லை. அதனால் 7.5 சனியால் ஏற்படக்கூடிய அந்த எதிர்மறைகளை எல்லாம் தாண்டி உங்களுக்கு குரு பகவான் நல்ல பலனை இனிமேல் கொடுக்க ஆரம்பிப்பார். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான விசாவும் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. ஏன்னா நட்சத்திரப்படி பார்க்கும்பொழுது உத்திராடத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அறிவின் அடையாளம் இடைவிடாத முயற்சியாகும். ஆமாங்க, சிலர்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் முயற்சி பண்ணிவிட்டு ஒன்றும் முடியல, எதுவும் நடக்க மாட்டேங்குது, இது நமக்கு சரியாக வராது அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வருஷ கணக்கில் ஒரு வேலையை ஆரம்பித்து அது சம்பந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பெருசாக அதில் நாம் ஏதாவது சாதித்து காட்டணும்னு உழைத்து கொண்டே இருப்பீங்க. அப்படி விடாமுயற்சியும் கடின உழைப்புக்கும் சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அதெல்லாமே ஒரு படி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கூடுதல் பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல,
புதுசாக வந்திருக்கிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிக அளவு லாபம் கிடைக்கும். 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகளும் நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி திடீர் யோகம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அழகு வல்லமை உடையது, ஆனால் பணமோ சர்வ வல்லமை உடையது. ஆமாங்க, பணத்தை வச்சு தாங்க எல்லாருமே எல்லாம் பார்க்குறாங்க. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்குதுங்க. நீங்களும் தான் பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் சேர்த்து வைக்கிற குணம் இல்லாதவர்களாக இருக்கீங்க. அதெல்லாம் இனிமேல் நாம் மாற்றிக்கணும், நம்மளை நாமே கொஞ்சம் திருத்திக்கணும் அப்படிங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நிம்மதி எட்டி பார்க்கும். கடந்து வந்த பாதையை சில நேரங்களில் திரும்பி பார்ப்பீங்க. அதில் நடந்த நல்லது கெட்டதெல்லாமே இன்றைக்கி ஞாபகத்துக்குள்ளார வரும். நாம் எதில் சரி பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வழிக்கு விழுந்தோங்கிற உண்மையும் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் தான் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்த்த லாபம் இருக்குது. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உணவு, துணி, கட்டுமான பொருட்கள், மருந்து பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால சில நேரம் முன்கோபம், கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசுகிறது, சின்னதாக அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் தீரும். பழைய வழக்குகள், பழைய சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. அதில் ஒரு சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளார வர பார்க்குங்க. அதே மாதிரி சகோதரங்களாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கணித பாடத்தில் 100க்கு 100 ஒருத்தர் மார்க் எடுக்கிறாரு, ஒரு மாணவனோ மாணவியோ 100க்கு 100 எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சந்திரனும் புதனும் வலிமையாக இருக்கும். அந்த மாதிரி குருச்சந்திர யோகம் என்ன செய்யும், சந்திரமங்கல யோகம் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று விரிவாக பார்த்தோங்க. ஆனால் அதே நேரத்தில் சந்திரனோட ராகுவோ கேதுவோ சனி பகவானோ உட்கார்ந்திருந்தால் அவங்க வாழ்க்கை போராட்டமாக தாங்க இருக்குது. அம்மாவே என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்கங்க. அம்மா அக்காவுக்கு தாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அண்ணன் ஏதாவது சொன்னால் கேட்டுக்கிறாங்க, நான் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தம்பி வந்தால் உடனே ஓடி போய் எல்லாம் பரிமாறுறாங்க. எனக்கு நீயே எடுத்து போட்டு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அம்மாவே இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சிலர்லாம் ஆதங்கப்படுறதெல்லாமே உண்டுங்க. அப்போ மாதுர்காரகன் சந்திரன் அவர் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். மனோகாரகனாக இருக்கக்கூடியவரும் சந்திரன் தான். சந்திரன் பலவீனமாக பாவகிரகங்களோட இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாகவே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. சந்தோஷமான சூழ்நிலைக்கு நம்ம அழைச்சிட்டு போனாலும் கூட ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒன்று நினச்சி சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான பாதிப்புகள் விலகிறதுக்கு, சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் பலமடைகிறதுக்கு, மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு இனந்தெரியாத கவலைகள், துக்கங்கள் இதெல்லாம் இருக்கிறது, அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு சாராவளி
அப்படிங்கிற நூலில் இருந்தும் காஷ்மீர் பண்டிட்டுகள் எழுதிய ஒரு நூலில் இருந்தும் பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. சந்திரபலம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வெள்ளி கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து, குடிநீர் தண்ணீர் ஊற்றி வைத்து இரவு முழுக்க அது அப்படியே இருந்ததுன்னா காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் அந்த வெள்ளி பாத்திரம், வெள்ளி கிண்ணம், வெள்ளி டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தோம்னா நிச்சயமாக சந்திரபலம் அதிகரிக்குங்க. அது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்க போவதற்கு முன்பாக ஒரு டம்ளர் பால் அருந்தலாம். ஏன்னா பால் சந்திரனுக்கு உரிய உணவுப் பொருளாக இருக்கிறதுனால ஒரு டம்ளர் பால் அருந்திட்டு படுக்கிறதும் நல்லது கொடுக்குங்க. படிகாரக்கல் அதை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த படிகாரக்கல்லில் ஒரு வெள்ளை துணியில் கட்டி தூங்கும்போது பக்கத்தில் வச்சுக்கணும். அது மாதிரி வச்சுருந்து ஒரு வாரம் கழித்து அதை அந்த படிகாரக்கல்லை நம்ம தூக்கி போட்டுடலாம். அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த சந்திரகாந்த கல் மாதிரியே இந்த படிகாரக்கல்லும் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற கல்லாக இருக்குது. அப்போ அதை நாம் தூங்கும்போது பக்கத்தில் வச்சு தூங்கும்பொழுது அது என்னாகும், நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி, அதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை, அதெல்லாமே அந்த படிகாரக்கல்லில் போய் பதிஞ்சு அதுக்கு பிறகு அந்த படிகாரக்கல்லை நம்ம தூக்கி போட்டுடலாம். அது மாதிரியான சில பலன்கள் எல்லாமே இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அம்பாளை போய் நம்ம வழிபடலாம். திங்கட்கிழமைகளில் பௌர்ணமி திதி நாட்களில் போயிட்டு வழிபடலாம். சந்தனக்காப்பு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அம்பாளுக்கு நடைபெறக்கூடிய பாலபிஷேகங்கள் அதில் கலந்துக்கிறது, அதெல்லாம் பார்த்து நம்ம வணங்குறது, அதெல்லாமே ஒரு பரிகாரமாக இருக்குங்க. அதே மாதிரி வெண்பட்டு, அதுக்கடுத்து வெள்ளை வேஷ்டி, இதெல்லாம் சிவபெருமானுக்கு சாற்றலாம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வெண்பட்டு சாற்றலாம் அல்லது வெள்ளை வேஷ்டி சாற்றலாம். பசும்பாலால் அபிஷேகம் செய்யணும். பாக்கெட் பாலால் கிடையாது, கறந்த பால், நாட்டு பசும்பால். அது ஒரு 1/2 லிட்டர் கிடைச்சா கூட போதும். அந்த 1/2 லிட்டர் பாலால் நம்ம அபிஷேகங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சந்திரபலம் அதிகரிக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்கள நம்ம சாப்பிட வைக்கணும். சிலர்லாம் இப்போ காரில் ஊருக்கெல்லாம் போவாங்க, அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. ஆனால் டிரைவர் சாப்பிட்டாரான்னு கூட கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கேட்கணும். அவங்கள முதல்ல சாப்பிட்றதுக்கு இருந்தாங்க, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் சாப்பிட வைக்கணும். சிலர்லாம் விருந்தினர் வந்தால் சரியாக ரிசீவ் பண்ணாமல் இருப்பாங்க. அது ரொம்ப தப்பு. அப்போ விருந்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு சுட சுட நாம் சமைச்சு நல்ல முறையில் நம்ம பரிமாறி அவங்களுடைய பசியை ஆற்றினாலே சந்திரபலம் நமக்கு அதிகரிக்குங்க. அதனால் நூல்களில், ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதிகளை பின்பற்றி நாம் நடைமுறையில் இதெல்லாம் பின்பற்றினோம்னா நம்ம முகம் பளபளன்னு ஆகும். ஏன்னா சந்திரன் நல்லா இருந்தால் தான் முகம் பளிச்சுன்னு இருக்கும். பேச்சில் ஒரு தெளிவு ஆரம்பிக்கும். அடுத்து சிரிச்ச முகமாக சிலலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் சந்திரன் நல்லா இருப்பார். அதனால் நமக்கு தாயாருடைய சாபம் எல்லாமே விலகி தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் மன நிம்மதி கிடைக்கவும் நாம் இந்த பரிகாரங்களை செய்து மகிழ்ச்சியாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திடீர் யோகத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.